ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம புதுசாக ஒரு அப்டேட் தான் கொண்டு வந்துருக்கோம். என்ன அப்டேட்னா, நம்ம இந்த ஃபீமேல் புதுசாக எடுத்துருக்கோம். இந்த ஃபீமேல் வந்து நல்ல ஒரு பெரிய கூட்டில் பேடு தான். ஏன்னா நமக்கு நிறைய ஃபீமேல் இது மிஸ் ஆகிருச்சு. நம்ம இப்போ தனியாக பிரித்து தான் போட்டிருக்கோம் மேலே ஃபீமேலையும். அதில் 2-3 பேடு மிஸ் ஆகி 1-2 பேடு இறந்தும் போச்சு. அதனால தான் நம்ம இப்போ ஃபீமேல் எடுத்துருக்கோம். இந்த ஃபீமேலோட குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஃபீமேலை வந்து நம்மகிட்ட ஒரு 4 மேல் இருக்குது. அந்த 4 மேலையும் காட்டுறேன். அதில் எதில் இது கூட பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அபிப்பிராயத்தில் நான் ஒரு மேலை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 மேல் காட்டுறேன். அதில் உங்களுக்கு எது பெட்டராக சொல்லிட்டு சொல்லுங்கள். அப்போ அதில் நிறைய பேர் எதை சொல்கிறீங்களோ அதுபடி நம்ம வைக்கிறது நம்ம பிளானு. ஆனால் நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்களும் அந்த பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதை கூட பேர் வைக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது இன்னும் இறக்கி மரத்து கொடுக்கல. அங்கே நம்ம எடுத்த இடத்துல பேராக தான் இருந்தது. அதை நம்ம அப்படியே பிரித்து கொண்டு வந்துருக்கோம். இன்னும் அது எக்கு வைக்குமா வைக்காதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரு வாரம். அப்படி எக்கு வச்சதுன்னா பிரச்சனை இல்லை. எக்கு வயிற்றில் இருக்கும்போது நம்ம இறக்கி மறந்து கொடுத்தாச்சோன்னா அது பேடுக்கு சின்ன பிரச்சனையாக வந்துடும். அதனால தான் நம்ம ஒரு 2-3 நாள் கழித்து இறக்கி மறந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரித்து போட்டிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அந்த மெயில் நாளையும் காட்டி தரேன், வாங்க பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஃபீமேலோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிசல்ட்டு சொல்லுங்கள். நல்ல ஃபீமேல் தானான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு ஜாக் லைனில் வரும். ஏன்னா வால்கருப்பும் இருக்குது. அதோட ஐசைனை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குவாலிட்டி கொஞ்சம் ஏஜ் உள்ள பேர்டு தான், இல்லை ஏஜ்னு சொல்ல முடியாது. அப்போ நான் மெயிலை காட்டி தரேன், வாங்க இதை கூட பேர் வைக்கலாம்னு சொல்லி சொல்லுங்கள். அந்த ஃபீமேலுக்கு இந்த மெயில் வைக்கலான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வீடியோ போட்டுருக்கேன் பாருங்கள். இது மெயில் நம்பர் 1 சரியா. இதுவும் ஒரு ஜாக்ஜினி லைன் தான். இதோட பட்டாக்கள் நல்லா இருக்குது. ரிசல்ட்டுனா நான் பறத்தி பார்க்கல. அதோட வர குஞ்சு எல்லாமே ஃபுல்லாக ஜாக்கெலாம் தான் அவ்வளோது. அதனால் இது வந்து ஒரு மெயில் இருக்குது. நம்ம இன்னும் 2வது ஒரு மெயிலை பார்க்கலாம். ரெண்டாவது மெயிலு இதுதான். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் தந்த பேடு தான். அது 2 பேர் எடுத்து செட் பண்ணி குஞ்சு எடுக்கிறது வேண்டி தந்துருந்தார். இப்போ பிரித்து போட்டிருக்கோம். இது மேல் நம்பர் 2 சரியா. இது கொஞ்சம் ஏஜ் பேடு தான். பேர் மெயில் நம்பர் 3 பார்க்கலாம். இது மெயில் நம்பர் 3. இது நம்மளோட ஃபேவரட் பேர்டு. இது உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதை வச்சு. இது நல்ல ஏஜ்னா நல்ல ஏஜ். நம்மகிட்ட கிடக்கிறதுலேயே நம்ம லாட்டில் பொறுத்தான பேர்டு இது தான். அதோட ஐசைன் மூக்கையெல்லாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும்னு சொல்லிட்டு. இது மெயில் நம்பர் 3 சரியா. இந்த 3 மெயிலில் எதுக்கு அந்த ஃபீமேலை வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் 1, 2, 3ன்னு போட்டிருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். 1 இருந்தால் 1ன்னு சொல்லுங்கள், 2 இருந்தால் 2ன்னு சொல்லுங்கள், 3 3ன்னு சொல்லுங்கள். அந்த 3 மெயிலுமே நம்மகிட்ட ஒர்த்தான மெயில் தான். அதனால தான் அந்த பேடை எடுத்து இதுக்கு செட் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் ஒரு பேடை செட் பண்ணி வச்சுருக்கேன் என் மைண்டில். அது நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. நிறைய பேர் ஷேர் பண்ணி கொடுங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பை காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.